வணக்கம். வெம்பிய காயும் கனியாகாது, கண்டிய காயும் கனியாகாது. ஒரு ஆன்மா பிறக்கிறது, வீட்டில் நல்ல அரவணைப்பில் வளர்கிறது, பின்பு கல்வி கற்கிறது, தாயின் தகப்பனுடைய அரவணைப்பில், பின்பு மேலே மேலே படித்து முதுகலை, அப்புறம் முனைவர் பட்டம், பிஹெச்டி வர போகுது. அப்புறம் நல்ல பணியில் சேருகிறது. சேர்ந்து அங்கே பணியாற்றும் போது சினிமா துறையில் ஆர்வம் கிடைக்கிறது. அதையும் விட்டு ஒதுங்குகிறது. அந்த பணியாற்றும் இடங்களில் சில நிலையான வாழ்க்கைக்குரிய ஒரு ஏற்ற நிலை இறக்க நிலை வரும். அதை பேஸ் பண்ணுவது தான் நம்மளுடைய நிலை. அதை பேஸ் பண்ணி வாழ்வதுதான் வாழ்க்கை. அதையும் கடந்து என்ன பண்ணிக்கிறது, அதை விட்டு விலகுது. விலகி என்ன பண்ணுது, தான் முனைவர் பட்டம் அனைத்தையுமே தீ வைத்து கொளுத்தி விடுகிறது. கொளுத்திட்டு நான் துறவரம் செல்ல போகிறேன், இதுதான் கடைசி, அப்படி நான் பதிவது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒதுங்குகிறது. தன் வீட்டை கூட தெரிந்தவருக்கு வேண்டியவருக்கு தான் குடிக்கிறது. ஒருவர் வாழ்கிறது, ஒதுங்க நினைக்கிறது, ஒதுங்குகிறது. ஆனால் அதில் ஒரு நிச்சயமாக அது தவறு தான். கல்விங்கிறத நாம் அந்த ஆத்மா கற்றது தான் உண்மை. ஆனால் கொடுக்கப்பட்டது பல்கலைக்கழகம். அதை எரிப்பதற்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. அதை முறைப்படி சிந்திக்கும் போது அது ரொம்ப தவறானது. விடுங்கள். அடுத்து சொல்கிறது, ஒரு கொஞ்ச நாள் கழித்து காட்சி ஒடிக்கிறது காணொலியில். நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்கிறேன், அப்படி இப்படின்னு. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுகிறது, சாபம், இது அண்ணாமலையார் சாபம்ன்ட்டு ஒரு இறப்பை அதை பெருமைப்படுத்துகிறது. சாபம் நான் சொன்னதான் அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு கிடைக்கிறது. இப்படி எதிர்ப்பான எதிர்ப்பு, இது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பும் துறைவியில் போய் தேடிக்கிறது. அதுதான் கனி என்பது தானாகவே கனிய வேண்டும். அது காய் வெம்பி கனிந்தால் வெம்புனால் கனியாகாது. அதனால் இந்த நிலை தன்னை இப்போ சாபமிட்டாலே அந்த சாபத்தை தீர்க்கக்கூடிய நிலையில் இந்த ஆன்மா இருக்க வேண்டும். தன் வாயால் சாபமிடக்கூடாது. அது நிச்சயமாக அது ரொம்ப கடந்து போகக்கூடிய ஒரு பக்குவம் நிலை வேணும் இந்த ஆன்மாவுக்கு. பக்குவப்பட்டாத்தான் ஞானம் கிடைக்கும். வார்த்தையில் ஞானத்தை உண்டாக்குது. 1008 பேசி